கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குடும்பத்தார்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மனிதர்கள் மீது அளவற்ற அல்லாஹ்வின் தன்மை என்றென்றும் இலவசமாக பிரார்த்தித்தவனாக இருந்ததை உரையார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் கொள்கை உறுதியும் நமது நிலையும் என்கிற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு நமக்கு மிக அவசியமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய ஈமான் அதனை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இறைவன் குறித்தும் அவனுடைய தூதர் குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் குறித்தும் நாம் அதிகம் நினைவு கூறுவதன் வழியாக நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு நமக்கு அவசியமானதாகவே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்திருக்கிற நாம் இந்த மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை, அதனுடைய வழிகாட்டுதலை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டவர்களாக, அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றியதாக இருக்க முடியும். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே நமக்கு இப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பதுதான் மனித குலத்திற்கு இறைவன் சொல்லுகிற கட்டளை. இஸ்லாத்தை நாம் முழுமையாக நுழைந்து கொள்வது என்பதே அதனுடைய சட்டங்களை, அதனுடைய அறிவுரைகளை, வழிகாட்டுதல்களை நாம் தெரிந்து கொள்வதன் வழியாகத்தான் அதை நாம் முழுமையாக பின்பற்ற முடியும். அப்படி பின்பற்றினால்தான் அதற்கான பயனை நாம் பெற முடியும். முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தினுடைய போதனைகளிலே முக்கியமான போதனையாக இருப்பது, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரணத்தை அடைவார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். நம்முடைய மூதாதையர்களாக இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்காதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இறந்துட்டாங்க, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, பிறந்து இறந்துட்டாங்க, விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, அல்லது நம்மோடு வாழும் காலங்களில் இறந்தவர்கள் இருக்கிறார்கள். யார் நீண்ட நெடிய காலம் இந்த உலகத்துல மரணிக்காமல் இருப்பவர்கள் இல்லை. எல்லோரும் மரணத்தை அடைவார்கள் தான். ஆனால் இந்த மரணத்தை அடைந்து விட்டால் அதன் பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் விசாரிக்கப்பட்டு அதில் நல்லவர்களாக நடந்தவர்களுக்கு சுவனத்தையும், தீமை செய்தவர்களுக்கு அதற்கான தண்டனையும் வழங்கப்படுகிற ஒரு விசாரணை முறை இருக்கிறது. அதை நீண்ட நெடிய காலம் வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று இஸ்லாம் மறுமை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப மறுமையை நாம் முதலிலே உறுதியாக நம்புகிற மனிதர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை நினைவு கூற வேண்டும். மறுமை நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது என்றால், இந்த உலகத்துல நம்ம ஒரு 50 வருஷம் வாழுவோங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் கிடையாது. 70 வருஷம் ஒருத்தர் வாழ்வாருங்கிறதுக்கான எந்த கேரண்டியும் கிடையாது. சரி, ஒரு 80 வருஷம் வாழ்வாருன்னா எதுக்கு அந்த எந்த கேரண்டி கிடையாது. 2 நாள் வாழ்றதுக்கு கேரண்டி கிடையாது. அப்ப மரணத்தை அடைவோம், மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நீண்ட நெடிய வாழ்க்கை, அதுல மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை முதலில் நாம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்தால்தான் நாம் இந்த அமல்களுடைய விஷயத்துல அலட்சியம் காட்டாதவர்களாக இருக்கும். ஒரு மனிதன் அமல்ல அலட்சியம் காட்டுவதற்கான காரணம் என்னவென்றால், மறுமை மீதான நம்பிக்கையை, அதனுடைய புரிதலை சரியாக உள்ளத்திலே பதிய வைக்காததின் காரணம் தான். மறுமையை நம்ம இப்ப நம்பலையான நம்புறோம். நம்ம எல்லா மனிதர்களும் மறுமையை நம்பக்கூடியவர்கள் தான்.
அதை உறுதியாக நம்புகிற மனிதர்களாக இருக்கிறார்களா என்பதுதான். உறுதியாக ஒரு மனிதன் மறுமையை நம்பினால் அவனுடைய விஷயத்தில் அவனுக்கு அலட்சியம் ஏற்படாது. மார்க்கம் சொன்ன கடமைகளை நிறைவேற்றுவதிலே அவனுக்கு அலட்சியம் ஏற்படாது. தீமையான காரியங்களை ஒருவன் தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதனாக இருக்க மாட்டான். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதனிடத்தில் நீடிக்கிறது என்றால் எதாச்சியா நடக்கிறதுங்கிறது வேற. ஆனால் இதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நீடித்துக் கொண்டே இருக்கிறான். தொழுகைகளை அலட்சியப்படுத்துவது, அமல்களை அலட்சியப்படுத்துவது, நன்மையான காரியங்களிலே நின்று அந்த நன்மையை முந்தி செய்யக்கூடிய மனிதனாக இல்லாமல் அலட்சியப்படுத்துவது, இப்படி ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால், தீமையை தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதனாக வாழுகிறான் என்றால் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மறுமை மீதான நம்பிக்கை நம்மிடத்தில் உறுதியாக இல்லை. நம்புறோம், ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்குது? மறுமை என்பதை ஒரு வார்த்தையில் கடந்து செல்கிற நம்பிக்கையாகத்தான் நமக்கு இருக்கு. மறுமையை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் மறுமையிலே நம்ம மரணத்திற்கு பிறகு எழுப்புவான், அங்க விசாரிப்பான் அப்படின்னு தான் நம்ம மறுமையை புரிந்து வைத்திருக்கிறோமே வெளிய, மறுமையை உறுதியாக நம்பினால் நம்மிடத்தில் அமல்களிலே அலட்சியம் ஏற்படாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டுங்க. நாம் செய்கிற எந்த ஒரு நல்லறத்திற்கும் இந்த உலகத்தில் கூலி வழங்கப்படவில்லை என்றால், அல்லது கூலி கிடைக்கவில்லை என்றால், மறுமையில் கண்டிப்பாக நமக்கு இறைவன் கூலி தருவான் என்றால் நாம் அமல அலட்சியப்படுத்துவோமா? ஒரு நன்மையை செய்யறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் நம்ம உள்ளத்துல நம்ம அப்படியே மாற்றி வச்சிருக்கோம். எல்லாரும் வந்தாலும் என்ன செய்யறது? ஒரு நோட்டீஸ் கொண்டு போய் நம்ம கொடுப்போம். எல்லாரும் வந்தாலும் தனிநபர் தாவா செய்வோம். எல்லாரும் வந்தாலும் ஒரு விஷயத்தை பற்றி அவரிடத்துல எடுத்து சொல்லுவோம். எல்லாரும் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம போய் கலந்துக்குவோம் அப்படிங்கிற மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதை உடைய, யாருமே இல்லைனாலும் ஒரு தனி மனிதனாக நின்று அதுல எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அந்த சிரமங்களை சகித்துக் கொண்டு களத்தில் நின்று போராடுகிற, களத்தில் மக்களை நன்மையின்பால் அழைக்கிற, தீமையை தடுக்கிற ஒரு தனி மனிதனாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற, அல்லது நன்மையை நாம் தொடர்ந்து செய்கிற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழுகிற முறையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். எப்ப? மறுமையை சரியாக புரிந்து கொண்டால். யாருமே இதுக்கு வல்லனாலும் இறைவனிடத்தில் இதற்கு நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம் என்றால், உறுதியாக புரிந்து கொண்டோம் என்றால், இந்த அலட்சியம் நம்மிடத்தில் ஏற்படாது. முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளை வார்த்தையாக கடந்து செல்கிற நம்பிக்கையாக தான் நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறதுனாலதான் எல்லாரும் வந்தா நம்ம வருவோம், எல்லாரும் செஞ்சா நம்ம செய்வோம். முன்ன மாதிரி இல்ல, எல்லாத்தையும் இந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சு. நம்மள்ட்ட இருக்கப்ப, நம்மள்ட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆர்வம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த வேகம் இன்னைக்கு குறைந்து போனது என்றால், கூலி வழங்கப்படும் என்றால் கூலி அந்த வேகம் குறையுமா? யாருமே வரல என்றாலும் இறைவனிடத்தில் இது மதிப்புக்குரிய பணியாக பார்க்கப்படும் என்றால் அந்த வேகம் குறைந்திருக்குமா? அந்த அமல்களில் அலட்சியப்படுத்துவோம். அப்ப என்ன நம்ம இடத்தில் ஏற்படுகிறது? மறுமையில் வழங்கப்படும் என்கிற நம்பிக்கை கூட பெயரளவில் தான் உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள, மறுமையை நீங்கள் உறுதியாக புரிந்து கொண்டால்தான் உலகத்தில் எந்த தியாகத்தையும் நாம் செய்யக்கூடியவர்களாக மாறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள், பல விஷயங்கள், பல தியாகங்களை நாம் படித்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. மக்கால இருக்கும் பொழுது அவர்கள் முஸ்லிம்கள் என்றால் அவர்களை அடிப்பார்கள், மக்கள் திரண்டு வந்து அடிப்பார்கள். இஸ்லாத்தில் இணைந்து விட்டார்கள் என்றால் அவர்களை கேலி செய்வார்கள். அவர்கள் தெருக்களிலே நடந்து சென்றால் கல்லெறிவார்கள். குழந்தைகளை விட்டு அவர்களை கிண்டலுக்குரிய மனிதர்களாக மாற்றுவார்கள். கடமையான தொழுகையை அவர்கள் வெளியே நிறைவேற்றினால் அதற்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த தொழுகையை நிறைவேற்ற விடமாட்டார்கள். பார்க்கலாமா? ரசூலா தொழுவதற்காக வேண்டி கஅபத்துல்லாஹ்ல தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றான்? ரசூலாவுடைய தலையில கழுத்துல காலை வைக்கணும்னு நினைச்சுட்டு போறான். ஆனா அப்படியே அவருடைய காலை வைக்க முடியல, பயந்துட்டு வரான். அப்ப என்ன மலக்குகள் தடுத்த இது மாதிரி நான் பார்த்ததில்லை என்று அவன் சொல்றான். இருந்தாலும் ரசூலாவுக்கு தொழுகும் பொழுது ஒட்டா கொடலை எடுத்து போட்டார்கள். அவர்கள் தலை எழ முடியாத அளவிற்கு அதனுடைய வெயிட் இருந்துச்சு. படிக்கிறவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒருத்தர் வர, எப்படிப்பட்ட சூழல் பாருங்க. அப்ப இந்த நீங்க ரசூலாவை பார்க்க வர்ற, மதீனால இருந்து வர, ஒரு இடத்துல இருந்து வர, கிராமத்துல இருந்து. அப்ப ரசூலாவை சந்திக்க வர்றோன்னே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எப்படி அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா, யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில் தான் அவர்களை அழைத்து செல்கிறார். அந்த சம்பவத்தை நீங்க படிக்கும் பொழுது
அன்றைக்கு இருந்த காலம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் ஒரு கனவுடைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீங்க நினைச்சு பார்க்கலாம். நிறுத்தும். நான் உங்களை அழைச்சிட்டு போறேன், எதுக்காக யாராவது வந்தாங்க அப்படின்னா என்னோட வந்தீங்கன்னா உங்களை சந்தேகப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் தான் பார்க்க போறாரு அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. அதனால யாராவது வந்தாங்கன்னா அவர்கள் எதிரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படி சமிக்க பண்ணுவேன்னா, செருப்பு வார சரி பண்றது மாதிரி அப்படின்னா கீழே முடிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுவேன், நீங்க மட்டும் நடந்து போயிருங்க. அப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த மனிதர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க மாட்டாங்க, யாரோ ஒரு மனிதர் நினைச்சு விட்டுருவாங்க. அப்ப என்ன நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு கூட அங்க இருக்கக்கூடிய எதிரிகள் யாரையுமே அனுமதிக்கல. ரசூலுல்லாஹ்வை போய் பார்த்து பேசுவதற்கு கூட யாரையும் அனுமதிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இஸ்லாம் அங்கே அந்த மக்களால் பின்பற்றப்பட்டது. சரி, அது வீட்டுல இஸ்லாத்தை பின்பற்ற முடியல, ரசூலுல்லாஹ்வை அடிச்சு விரட்டின மாதிரி அந்த மக்களை அடிச்சு விரட்டுறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு, தாய் தந்தையர்களை விட்டு, உறவுகளை விட்டு, அவர்கள் வாழுகிற ஊரை விட்டு, சொத்தை விட்டு போனாங்கல்ல. ஹிஜ்ரத் போனாங்கன்னு படிக்கிறோம். எப்படி அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துல நம்மளே நீங்க நினைச்சீங்க, இங்க எதுவும் போய் சென்னையில வியாபாரம் பண்ணுவாரு, அல்லது மாவட்டத்தில் ஒரு பெரிய மையப்பகுதியில வேற ஒரு ஊர்ல போய் வியாபாரம் பண்ணுவாரு, அல்லது வெளிநாடுகள்ல போய் பல வருஷம் இருந்து சம்பாதிப்பாரு. ஆனா எந்த ஊர்ல வியாபாரம் செஞ்சாலும் அவர் கடைசியா வீடு கட்டுறது எங்க இருக்கும்? அவர் எந்த ஊர்ல பிறந்தாரோ, அவர் எந்த ஊர்ல வாழ்ந்தாரோ, அவருடைய உறவினர்கள் எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊர்ல ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டுவார். வீடு எங்க இருக்கும்? கட்டிவிடுவாரு, அங்க போய் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார். ஏங்க, சொந்த எப்படி இருந்தாலும் சொந்த ஊருக்கு நம்ம போயிடுவோம். அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்கள போய் பாருங்க, ஒரு கிராமத்துல வீடு கட்டிப்பார். பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்தவங்களாம் கடைசியில ஏன் இந்த கிராமத்துக்கு வந்தாரு? எந்த ஊர்ல சுத்தி போஸ்டிங்ல அவரை போட்டாலும் நம்ம எந்த கிராமத்துல பிறந்தோமோ அங்க வாழ்ற மாதிரி ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்குதா மனுஷன் நினைக்கிறாங்க. இதே கிருஷ்ணகிரியில இருக்கிற மக்கள் எடுத்துங்க, இந்த தெருவுல வாழ்ந்து பழகிட்டாங்க. 10 தெருவுக்கு அங்கே இப்ப வீடு வாடகை கிடைக்குது. என்ன நினைப்பாங்க? இந்த தெருவுல இருக்கான்னு பாருங்க, நான் இந்த தெருவுல தான், அந்த தெருவுல மக்களோட பழகிட்டேன், எல்லாரும் எனக்கு பழக்கமானவங்க ஆயிட்டாங்க, இங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்ற சூழல் திருப்தியா இருக்குது. அங்க யாருக்கும் தெரியாத மக்களா இருப்பாங்க, அங்க எப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னு தெரியாது எனக்கு. அதனால 10 தெருவுக்கு அந்த நேரம் பார்க்க வேணாம், வீடு வாடகைக்கு பிடிக்கிறாங்க கூட இங்க பாருங்க பக்கத்திலே. நான் இருக்கிற தெருவுக்குள்ள இருந்தா ரொம்ப சந்தோஷம், பக்கத்து வீட்டுல இருந்தா சந்தோஷம் நினைக்கிறான். மனுஷன் என்ன நினைக்கிறான்? அவன் வாழுகிற இடத்தை விட்டு போறதுக்கு கூட அவனுக்கு மனசு இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சு? சொந்த ஊரை விட்டு, உடைமைகளை விட்டு, சொத்தை விட்டு, உறவுகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு விரட்டப்படுகிற பொழுது இஸ்லாத்தை அவர்கள் விடவில்லை, இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். இஸ்லாத்தை நான் விட்டுறேன், சொத்தை விட எனக்கு விருப்பம் இல்லை, உறவுகளை விட்டு வெளியில போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஊரை விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இஸ்லாத்தை விடலைன்னா அதுக்கு என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை தானே. இதையெல்லாம் விட்டுட்டு போனாலும் இதை விட பெரியது எது? மறுமையில் கிடைக்கிற சொர்க்கம், இறைவன் வழங்குகிற அந்த மரணத்துக்கு பிறகு தருகிற இன்பம், அந்த பாக்கியம் நிறைந்த சொர்க்கத்திலே வாழ்வதுதான் இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை விட மிகப்பெரியது, இந்த உறவுகளை விட மிகப்பெரியது என்று வார்த்தையளவில் அவர்கள் நம்பவில்லை, மறுமையை உறுதியாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கை தான் எல்லாவற்றையும் இழந்தவர்களை ஹிஜ்ரத் செய்வதற்கு அவருடைய உள்ளம் தூண்டியது. அதான் உண்மை. அப்ப நம்மிடத்தில் இந்த அலட்சியம் ஏற்படுகிறது என்றால் மறுமை மீதான உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்பதுதான். சாதாரணமான வாழ்க்கையில மறுமை என்பது, நீங்கள் முதலில் உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தினுடைய அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அல்லாஹ்வை கூட நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதுல இன்னும் நம்ம எல்கேஜி தான். அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? அல்லாஹ் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டோம். வணக்கத்திற்குரியவன் புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது புரிந்து வைத்திருக்கிறோம். முகமது நபி தான் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிற தூதராக இருக்கிறார், அவர் வழியாக இஸ்லாத்தை அறிய வேண்டும் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அவனுடைய அருள், அவனுடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமா? இஸ்லாத்தை கூட நம்ம எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? தொழுகை முறையை கற்றுத் தருவதுதான் இஸ்லாம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அது அப்புறம் பார்ப்போம். இஸ்லாத்தை கூட இன்னும் நம்ம உள்ள போய்
சரியா புரிஞ்சுக்கல. அல்லாஹ்வுடைய தன்மைகளை கூட இன்னும் நம்ம போய் உள்ள புரிந்து கொள்ளவில்லை. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை பற்றி நீங்கள் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை என்பது சாதாரணமானது அல்ல. அதுல அல்லாஹ்வுடைய விசாரணை முறை இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லவனா கெட்டவனா சொர்க்க நரகம்னா நமக்கு கிடைக்க போகுது. அல்லாஹ் மறுமையில இப்ப மறுமை என்றவுடன் நமக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? மறுமையினோட கூலி வழங்குவதற்கான இடம் தான் மறுமை நாள் என்று நாம் புரிந்து வைத்திருக்கோம். மறுமை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நாம் செய்த தொழுகைக்கு, நாம் இந்த உலகத்திலே வைத்த நோன்பிற்கு, நாம் இந்த உலகத்திலே கொடுத்த ஜகாத் போன்ற வணக்கங்களுக்கு, இதுபோல நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம் உலகத்துல. இதற்கு இறைவன் கூலி தருகிற இடம் தான் மறுமை நாள் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், மறுமை என்பது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் விசாரிக்கப்படும். அது மறுமை சாதாரண இல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் விசாரிக்கப்படுகிற ஒரு இடம். அது உங்களுடைய டோட்டல் வாழ்க்கையின் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் இந்த உலகத்தை நீ எப்படி கழிச்ச நல்லா கேட்கும். உனக்கு வாய்ப்பு தரலையா நன்மையை சம்பாதித்துக் கொள்வதற்கு? உனக்கு வாய்ப்பு தரவில்லையா தீமையிலிருந்து தூரமாகி விடுவதற்கு? உனக்கு வாய்ப்பு தரவில்லை இந்த சொர்க்கத்தை அடைவதற்கான எத்தனையோ அமல்களை உனக்கு இந்த தூதர் வழியாக கற்றுத்தந்தேனே, அதை செய்வதற்கு அதை செய்தாயா என்று அல்லாஹ் நாளை மறுமையில எல்லாவற்றையும் கேட்பான். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், மரணமே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கை, அதுல நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா, அதுல நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்றால் இறைவன் எதை பார்க்கிறான் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். அமலுக்கு அல்லாஹ் கூலி தர்றது அல்லாஹ்வுடைய ஸ்டைல முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இறைவன் வந்து நல்லதை செஞ்சுட்டா கூலி தந்துருவான்னு நீங்க இறைவனை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கா இஸ்லாத்துல? எல்லா நல்லறத்திற்கும் இறைவன் கூலி தந்து விடுவான் என்று இஸ்லாம் சொல்வதால் கிடையாது. அல்லாஹ் நல்லறத்திற்கு கூட தண்டனை கொடுப்பான். இஸ்லாம் அப்படிதான் சொல்லு. நாம் செய்திருக்கிற நல்லறத்திற்கு கூட இறைவன் உடனே கண்ண முடியும் இந்த உனக்கு கூலி இறைவன் தரமாட்டான். இந்த தொழுதியா இந்த வச்சுக்க, நோம்பு வச்சியா இந்த கூலி தான் நல்லா கொடுத்துருவான், கொடுக்க மாட்டான். எப்ப தண்டனை கொடுப்பான் தெரியுமா? எப்ப கூலி கொடுப்பான் தெரியுமா? நல்லறத்துக்கு. நல்லறத்தில் பெருமை இல்லாமல் இருந்தால்தான் கூலி கிடைக்கும். நல்லறத்தில் பெருமை கலந்து விட்டால் அந்த நல்லறத்தை நாம் செய்தாலும் இறைவன் கூலி மறுத்து விடுவான். இறைவனுடைய விசாரணை முறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அமலை எதிர்பார்க்கிறான் என்கிற அந்த நிலையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த அலட்சியம் இருக்குமா? நம்மள 10 பேர் வந்தாதான் போவோம் நினைப்போம், நம்ம 20 பேர் வந்தாதான். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். நான் தனிநபராக இருந்து செய்கிற பொழுது இறைவனுக்காகத்தான் செய்கிறேன் என்கிற செய்கிறேனா என்று பார்க்கிறான். 10 பேர் நின்று ஒரு காரியத்தை செய்கிற பொழுது கூட இறைவனுக்காக நான் செய்கிறேனா என்று பார்க்கிறான். அந்த எண்ணம் என்னிடத்தில் இல்லை என்றால் இந்த நல்லறத்திற்கு இறைவன் கூலி வழங்க மாட்டான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அப்படி இருந்தா நம்மகிட்ட இந்த அலட்சியம் வருமா? ஒரு தலைவர் கேட்பாரு, மாவட்ட தலைவர் செஞ்சியான்னு கேட்பாரு, அதுக்காக செய்யறேன் அப்படின்னு நம்ம நினைப்போமா? கிளை தலைவர் கேட்பாரு, நீங்க ஏன் வந்து செய்யற அப்படின்னு கேட்பாருன்னு சொல்லிட்டு போய் ஒரு உறுப்பினர் செய்யறாரு ஒரு காரியத்தை. அப்படி வருமா? யாரு செஞ்சாலும் நான் செய்யறனாலும், நான் பொறுப்புல இருந்தாலும் பொறுப்புல இல்லைனாலும், அவர்கள் எதிர்ப்பார்கள் என்று இருந்தாலும் இறைவன் இதை செய்தால் விரும்புகிறான். அவனுக்காகத்தான் நான் செய்கிறேன், அவனுடைய திருப்தியை பெறுவதற்குத்தான் நான் செய்கிறேன் என்று நம்ம செய்வோம். அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அதுக்குதான் கூலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாள்ல 3 பேர் வராங்க. இவர்கள் யாரு? இறைவனுடைய விசாரணை முறையையும் அவனுடைய கூலி தர்ற ஸ்டைலை நீங்க புரிஞ்சுங்க. அந்த 3 பேர் யார் தெரியுமா? ஒருத்தர் மார்க்கத்தை மக்களிடத்துல எடுத்து சொன்னவர் வரார். அது ஒரு பெரிய நல்ல காரியம். உலகத்துல எவ்வளவு எதிர்ப்புகளை எல்லாம் சந்திச்சிருப்பார். இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்றோம், களத்துல ஏகப்பட்ட எதிர்ப்பை சந்திக்கிறோம், அவ்வளவு இடிசொல் நம்ம சந்திக்கிறோம், அவ்வளவு தியாகம் செஞ்சுதான் நம்ம இங்க சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி தான் அவரும் சொல்லியிருப்பார். அப்படி சொன்னவர் வர்றாரு, அல்லாஹ் அவருக்கு கூலி தரலாம், இவரை நரகத்துக்கு கொண்டு போயான்னு தரலாம். ஏன்? உலகத்துல பெருமை மக்கள் பேசுவோம், இவர் நல்லா பேசுறாரு, பெரிய சீர்திருத்தவாதியா இருக்காரு அப்படின்னு மக்கள் தன்னை பேச வேண்டும் என்பதற்காக செஞ்சாரு. அது இந்த உலகத்துல கிடைச்சது. உனக்கு கூலி அங்கேயே கிடைச்சு முடிஞ்சிச்சு, நீ போ அப்படின்னு நல்லா அனுப்பிட்டான். இன்னொருத்தர் வரார், தான தர்மங்களை எல்லாம் செஞ்சவர். அது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவர் வந்து வட்டிக்கு வாங்கி சேர்க்கல, பொய் சொல்லி மோசடி பண்ணி திருடி அந்த தர்மத்தை செய்யல, ஹலாலான முறையில செஞ்சாரு. அல்லாஹ் அவருக்கான கூலி அங்க மறுத்துட்டு நரகத்துக்கு
போன அனுப்புறான். ஏன் அனுப்புறான் தெரியுமா? இவர் பெரிய தர்மகர்த்தா, இவர் நிறைய மக்களுக்கு கேட்டாலாம் கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு மக்கள் தன்னை பத்தி புகழும் நடந்து செஞ்சான். அந்த உலகத்துல அந்த புகழ்ச்சி கிடைச்சிட்டு உனக்கு இங்க கூலி தர மாட்டேன். எது இவங்க எல்லாம் தீமை செஞ்சுட்டு வரல, நல்லறங்கள் செய்து விட்டு வந்தவர்கள், புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு இங்க கூலி கிடையாது, நீ நரகத்துக்கு போ நல்லா சொல்லிட்டான். இன்னொருத்தர் வர, இவருடைய நிலைமை என்ன? உலகத்துல எந்த மனிதனும் செய்ய முடியாத அமலை செய்திருக்கிறார். சகீது ஒருத்தர் வர, உலகத்துல சகீது யாரும் ஆவாங்களா? ஒரு கத்தியை காட்டி ஒருத்தர் கழுத்துல கத்தியை வச்சு எல்லா காசையும் கொடுத்துருவாரு. சாவி எங்க இருக்குன்னு அந்த இருக்குது, அந்த பீரோல திறந்தீங்கன்னா நகை இருக்கும், இந்த பீரோல திறக்காதீங்க, வெறும் துணிமணி தான் இருக்கும், அங்க பாத்திரம் தான் இருக்கும், இங்க போனீங்கன்னா நகை நெட்லாம் வச்சிருப்போம், இங்க போனீங்கன்னா பேங்க்ல அந்த பணம்லாம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவரை உயிரை காப்பாத்தி கொடுத்துறானே. உயிரை தான் ஒருத்தன் எவனும் செலவழிக்க மாட்டான், எவ்வளவு வேணாலும் செலவழிக்கிறேன் உயிரை காப்பாத்துக்க நின்றான் மருத்துவர்கிட்ட போய். அப்ப உயிர் எவ்வளவு முக்கியமானதோ அந்த உயிரை ஒரு இறைவனுடைய பாதையில் செலவழிக்கிறார். அவர் எங்கே அழைத்து வரப்படுகிறார், அவருக்கு அல்லாஹ் கூலி தந்தானா? கூலியை மறுத்து விட்டான். ஏன் மறுத்தான்? இதேதான், நீ பெருமைக்காக செஞ்ச, புகழப்படணும்னு செஞ்ச, உனக்கு அந்த புகழ் கிடைச்சிட்டு உனக்கு கிடையாது கூலி, நரகத்துக்கு போகிறான். அல்லாஹ் எப்படி கூலி வழங்குறான் புரியுதா? இதே சகீதுக்கு தான் அல்லாஹ் எப்படி கூலி வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய அந்த கூலி வழங்குகிற முறை எப்படி இருக்கிறது? தொழுதவனுக்கு எப்ப கூலி தருவான் அல்லாஹ்? மறுமையை அல்லாஹ் உலகத்தை எல்லாம் அழிச்சிட்டு அல்லாஹ் நாடு பொழுது மக்களை எழுப்பி விசாரிக்கிறானே, அப்பதான் நீ தொழுதியா, இந்த உனக்கு சொர்க்கம் இருக்குது, நீ நோம்பு வச்சியா, இந்த சொர்க்கம் இருக்குது, நீ நன்மை செஞ்சுட்டு அதிகமா, இந்த உனக்கு சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ் கூலி தருவான். ஒரு தொழுகையாளிக்கு, ஒரு நோன்பாளிக்கு, நல்லதை செஞ்சவங்களுக்கு கூலி எப்ப கிடைக்கும்? அல்லாஹ் எழுப்பி அந்த விசாரிக்கிறானே அன்னைக்குதான் கூலி. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? சகீதுக்கு மட்டும் உனக்கு இப்பயே தரண்டாங்க. அல்லாஹ் எப்படி அந்த நல்லறத்தை பார்க்கிறான்னு பாத்தீங்களா? அவருக்கு என்ன இல்ல, மறுமையில விசாரிச்சு சொர்க்கம் போறக்கூடிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இந்த உலகத்திலேயே ஃபர்ஸக் என்கிற வாழ்க்கையே அவருக்கு கிடையாது, உடனே சொர்க்கம் தான். அவருடைய ரூஹை பச்சை நிறத்து கிளியுடைய கூட்டுக்குள்ள கொண்டு போய் அல்லாஹ் வச்சு சொர்க்கத்துல சுற்றி திரினா அல்லாஹ் உடனே என்ன? எப்ப அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே படுவதற்கு முன்பாக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருக்கு ஃபர்ஸக் என்கிற வாழ்க்கையே இல்லாமல் கொண்டு போய் சொர்க்கத்துல பறவையினுடைய கூட்டுக்குள்ள விட்டு சுற்றி திரியும் சொல்றானா அல்லாஹ் இந்த அமலை எப்படி பார்க்கிறான்? இவன் எனக்காக உயிரை விட்டான். சாதாரணமா எவனும் இந்த உலகத்துல செய்ய துணியாத உயிர், அந்த உயிரை, அவனுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தில் அவன் உயிர் இருந்தால் அடைய வேண்டிய இன்பத்தை, அவன் இந்த உலகத்திலே பெற வேண்டிய சந்தோஷங்களை, வாழ்நாளை அனைத்தையும் எனக்காக இழந்திருக்கிறான். இந்த சகீதின் மூலமாக உனக்கு ஃபர்ஸக் வாழ்க்கையில கிடையாது, போடா சொர்க்கத்துக்கு உடனே அனுப்புறானே. அப்படி பார்க்கிற அமலை தான் ஒருத்தர் செஞ்சுட்டு வராங்க. சாதாரண அமல் செஞ்சு வரல, அப்படி அல்லாஹ் பார்த்த அமலை. நம்ம எதையெல்லாம் பெரிய அமல் செஞ்சோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட எல்லாம் கோடி மடங்கு பெரியது இந்த சகீதுடைய அந்தஸ்து. அப்படி ஒரு அமலை செஞ்சுட்டு வராரு. நல்லா பெருமை அடிச்சுட்டியா இந்த உலகத்துல, போடா நரகத்துக்குட்டான். புரியுதா? அப்ப மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணை முறை நீங்க என்ன அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம அல்லாஹ் நமக்கு இந்த எப்படி கண்ணை அறிமுகப்படுத்துகிறான்? அல்லாஹ் நமக்கு அறிமுகமாகறானே, நான் தான் இறைவன் சொல்றானா? அல்லாஹ் தன்னை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் தான் நான் தாண்டா சொந்தக்காரன், நீ அடிமைதான், உனக்கு எந்த புகழும் கிடையாது, புகழ்ச்சியும் இல்லை, நீ அப்துதான், நான் தாண்டா அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். புகழுக்குரியவன் என்றான் அல்லாஹ். அந்த புகழில் நாம் கொஞ்சோண்டு எனக்கு வேலை எடுத்துட்டோம் வச்சுங்க அமல்ல, அந்த அமலே காலியாகும். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய அந்த முறையை நீங்கள் புரிந்து கொள்ள, அல்லாஹ் பார்க்கிற பார்வையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தியாகம் எல்லாம் நமக்கு இன்னைக்கு மனசுக்குள்ள ஏற்படாமல் அலட்சியப்படுத்தி நம்முடைய வாழ்நாளை நாம் கழித்துக் கொண்டிருப்பதற்கான காரணமே மறுமையை சரியா புரிஞ்சுக்காதான். ஏதோ இந்த உலகத்துல செய்யற நல்ல நன்மைகளுக்கு மறுமையை அல்லாஹ் கூலி தந்துருவான் நம்ம நினைக்கிறோம். மறுமை என்பது டோட்டல் வாழ்க்கையும் விசாரிக்கப்படுகிற இடம். அவன் நம்ம தியாகத்தை எதெல்லாம் செய்யணும், எல்லாவற்றிலும் செய்ய வேண்டும். தியாகம் யார் இல்லைனாலும் செய்யணும். தியாகத்தை அமலை சரியாக செய்ய வேண்டும். அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது, அதில் தான் நமக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க நிறைய அமல் செய்யுங்கிறத கூட அல்லாஹ் விரும்பலையாம். குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப
டெய்லி நம்ம காலையில தொழுகிறோமா, அதை திக்ரு செய்யறது ஒரு பழக்கம் வச்சுக்கணும். டெய்லி தொழுகிறோமா, இவரெல்லாம் நம்ம துவா செய்யணும் அப்படின்னு பழக்கம் வச்சுக்கணும். இன்னும் நம்மள நம்ம விடாமல் இந்த சுண்ணத்தை கரெக்டா தொழுவாரு, இந்த சுண்ணத்தை கரெக்டா செஞ்சிருவாரு, இப்படி சில விஷயங்களை நீங்கள் பழக்கிக் கொண்டே போங்க. இன்னென்ன துவாக்களை எல்லாம் மனதில் செஞ்சுக்குவோம், இதெல்லாம் கரெக்டா அந்த இடத்துக்கு அந்தந்த நேரத்தில் அந்த துவா செய்யற மனிதரா நம்ம மாறி கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுங்க. இதை தான் அல்லாஹ் தொடர்ந்து செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த அலட்சியம் நம்மிடத்தில் ஏற்படுவதற்கான காரணம் மறுமை மீதான சரியான புரிதல் இல்லை. தியாகம் செய்வதில் தான் அமல்களுடைய அந்த நன்மைகளுடைய வெயிட்டை அடைகிறது. தியாகம் செய்யறதுலதான் இஸ்லாம் நமக்கு அப்படித்தானே சொல்லி தருது. ஒரு மனுஷன் எத்தனை முறை பிறகுறான்? ஒரு முறை தானே பிறகுறான். மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, 20வது வயசுக்கு உங்களுக்கு வாழ்வது 20 வயசுல இளமையோட வாழ்ற வாழ்க்கை வாய்ப்பு கிடைக்குமா? திருப்பி உங்களுக்கு 60 வயசு ஆயிட்டு திருப்பி 30 வயசுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு முறை தான் பிறக்கிறோம். அந்த ஒவ்வொரு வயதையும் ஒரு முறை நாம் கடந்து விட்டால் 40 கடந்துட்டா திரும்பி 41 நாம் மறுபடியும் 40 வராது. 50 கடந்துட்டா அடுத்து 51 நாம் திரும்பி 50 வராது. அந்த வாய்ப்பு ஒரு முறை தான். அந்த வாய்ப்பை இந்த ஆண்டை, இந்த நாளை, இந்த நொடியை, இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற மனிதராக நாம் வாழ வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம உலகத்தை பத்தியே சிந்திக்கிறது கிடையாது. எவெல்லாம் எல்லாரும் செஞ்சாலும் செய்யணுங்கிற மனசுதான் நம்மகிட்ட இருக்கு. எல்லாரும் கரெக்டா இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பள்ளிவாசலே நோன்பு இருந்துச்சுங்க. அப்ப இந்த ஆள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே பாங்கு சொல்லி வந்துட்டு இருந்தவன் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த பள்ளிவாசல் நம்பிடுது. இப்ப இவன் என்ன பண்ணுவான்? ஓ 12:30க்கு பாங்காங்க, சரி அப்ப நம்ம 12 ஆளுக்கே வந்துருந்தீங்க, அப்பதான் இடம் முடிக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்மளும் முன்னாடி வரணும் வரான். எல்லாரும் செஞ்சாதான் ஒரு அமலை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை தூக்கி எறிந்து விடுங்கள். இறைவனுக்காகத்தான் நாம் செய்கிறோம் எதையும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அதில் தான் நமக்கு நிறைய வெற்றி இருக்கிறது. ஏன்னா யாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ போறதே கிடையாது. யாருக்கு கேரண்டி இருக்கா? அந்த மரணத்துல போய் நம்ம கலந்துக்கிறோம். மரணத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க, அந்த இறந்து போன நிகழ்வுல போய் நம்ம கலந்துக்கிறோம். ஜனாசாவை போய் பார்க்கிறோம், கலந்துக்கிறோம். அங்க என்ன நம்ம பாடம் படிச்சோம்? அங்க படிக்க வேண்டிய பாடத்தை நம்ம படிச்சோமா? நம்ம சாதாரணமா போய் ஒரு கலந்துக்கிற ஒரு நிகழ்வாக ஒரு சடங்காக எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் இறைவனுடைய அறிவை புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த நேரம் நம்ம இந்த பூமியில அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறானே, இதுவே நமக்கு இறைவன் செய்திருக்க மிகப்பெரிய அருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி அருள் புரிந்திருக்கிற இறைவனுக்கு இந்த உலகத்துல நம்ம தியானம் செய்யறதுக்கு முன்னோர்கள் எல்லாம் அப்படி என்ன பெரிய வாழ்க்கை, என்ன பெரிய இன்பம். அவன் எதை விரும்புகிறானோ அவனை வணங்க வேண்டும் என்பதை மக்களை அடைக்கிற அந்த பணியை விரும்புகிறான் என்றால் அதை அடைக்காமல் வாழ்வதை விட வேற என்ன நமக்கு இந்த உலகத்துல பெரிய வாழ்க்கை இருக்குது, இன்பம் இருக்குது? அல்லாஹ் இந்த நொடி நம்மளை வாழ வச்சிருக்கான், அது பெரிய அருள் இல்லையா? நமக்கு இறைவன் செய்திருக்கிற அருள் இல்லையா? மரணத்துக்கு போனா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என்ன நம்மளை விடங்க 5 வயசு இளமையா உள்ளவர் இறந்து கிடக்கிறாரு, 10 வயசு இளமையா உள்ளவர் இறந்து கிடக்கிறாரு. நம்ம என்ன பாக்குறோம்? என்னை விட 5 வயசு இளமை இறந்துட்டார், என்னோட 10 வயசு இளமை இறந்துட்டார், என்னோட நண்பராக இருந்தவர், 2 பேரும் ஒன்னா ஓடி விளையாண்டு சின்ன பிள்ளையில எல்லா இடங்களுக்கும் சுற்றி திரிஞ்ச ஆளு, ஒன்னா படிச்சோம், ஒரே கம்பெனியில வேலை பார்த்தோம், ஆனா இறந்துட்டார. இந்த இறந்து கிடக்கிறார, இவர்களுக்கு ஒரு சுகாதாரம் சொல்ல முடியுமா? இவர் சேர்த்து வச்சிருக்கிற இந்த பொருளாதாரத்தை செலவழிச்சு நன்மையை தெரிவிக்க முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? உன்னோட 5 வயசு இளமை பாத்துக்க, உன்னோட 10 வயசு இளமை பாத்துக்க, உன் வயசு ஒத்த வயசு உள்ள ஆளு பாத்துக்க. அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்நாளை நான் நீட்டி தரவில்லை, அவனுக்கு மரணத்தை நான் ஏற்படுத்தி விட்டேன், அவனுடைய ரூஹை உயிரை நான் கைப்பற்றி விட்டேன். உனக்கு நான் தந்திருக்கிறேன், போ பொழைச்சுக்க, சுபஹானல்லாஹ் சொல்லி பொழைச்சுக்க, பாவம் மன்னிப்பு கேட்டு பொழைச்சுக்க, நல்லறங்களை தேடி இந்த மறுமையில நன்மை அடைவதற்கான நல்லறங்களை செய்து சுவனத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள் என்று இறைவன் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்துல இந்த கடற்கரை இந்த இடத்துல நம்ம நடந்தா நம்மளால சுபஹானல்லாஹ் சொல்ல முடியுமா? இங்க அமர்ந்திருக்க முடியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் இறந்திருப்பார்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஒரு இளமையா 10 வயசு 5 வயசு கம்மியா உள்ளது இறந்திருப்பார்ல, அவரை மாதிரி நம்ம இறந்திருந்தா இந்நேரம் நம்ம உடம்பெல்லாம் மண்ணு தின்னு இருக்கும்ல. இன்னைக்கு நுகர்த்தல் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல முடியுமா நம்மளால? அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்நாளை நீட்டி இருப்பது கூட
மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்தில் அமல்களை செய்வதற்கான வாய்ப்பளித்திருக்கிறார். இறைவன் விரும்புகிற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று வாய்ப்பளித்திருக்கிறான். அப்புறம் அதுல என்ன நமக்கு தியானம் செய்யறதுல என்ன நம்மளை கருத்துச்சு? அந்த அமலை செய்யாம அலட்சியப்படுத்துற எது நம்மளை கருத்துச்சு? உலகமா? உலகம். நீங்க என்ன உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம்? நீங்க ரசூலுல்லாஹ் அழகா அவங்க சொல்றாங்க, உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ஹதீஸ் நீங்க அப்படியே மனசுக்குள்ள அரைஞ்சு வச்சீங்க, ஆணி அடிச்ச மாதிரி. அந்த ஹதீஸை திரும்ப திரும்ப அதற்கு என்ன பொருள் என்று தேடிக்கொண்டே இருங்கள். உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உலகத்தில் வழங்கப்படுகிற ஒருவன் விரும்புகிறது, உலகத்திலே விரும்புகிற பொருளாதாரத்தை விரும்புறான். காசு பணம்லாம் வந்துட்டு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற மனுஷன் பணம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்து மூத்த பணம் வச்சுங்க, அவனுடைய பெரும்பகுதியான நேரம் எதுல செலவழிக்கிறான்? எதுக்காக செலவழிக்கிறான்? தொழிலுக்கா? மார்க்கத்தை பரப்புறதுக்கா? அல்லது அல்லாஹ் சொன்ன முறைப்படி அவன் உலகத்துல வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வதற்கா? எதுக்காக அவன் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறான்? வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு. மார்க்கம் தடுக்கல. கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு தான் ஒரு மனுஷன் பெரும்பகுதி நேரத்தை செலவழிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கும் உலகத்திற்குமான தொடர்பு என்ன என்பதை அழகாக இந்த செய்தியின் வழியாக நமக்கு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதா உன்னுடையது என்பது எது? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த உலகத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? உன்னுடையது என்பது எது? எதை நீ உடுத்தி கிழித்தாயோ அதுதான் உன்னுடையது. எப்படி சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். எந்த ஆடையை நீ போட்டு கிழிச்சியோ, எதை பயன்படுத்தினியோ அதுதான்ப்பா உன்னுடைய. மனுஷன் நினைக்கிறான் இந்த உலகத்துல இந்த வீடு என்னோட, இந்த நிலவளங்கள்லாம் என்னோட, இந்த கார வசதி, இந்த பங்களா, இந்த சொத்து தோட்டம் இதெல்லாம் என்னோட, இந்த கம்பெனி எல்லாம் என்னோட, பேங்க் பேலன்ஸ்ல இவ்வளவு எல்லாம் என்னோட, நகரட்டி எல்லாம் என்னோட நினைக்கிறான். இன்னும் வேணும்னு நினைக்கிறான். இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதா உன்னுடையது எது தெரியுமா? எதை நீ உடித்து கிழித்தாயோ அதுதான் உன்னுடையது. எதை நீ உண்டு மகிழ்ந்தாயோ அதுதான் உன்னுடையது. எதை நீ பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அதுதான் உன்னுடையது என்றார். அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம போட்டிருக்கிறது நம்மளோட, நம்ம சாப்பிட்டது நம்மளோட, அதுதான் நம்மளோட. நம்ம எதை கொடுத்தா நமக்கு குறைஞ்சிரும் நினைக்கிறோம், என்னோட தான் மனுஷன் நினைப்பான். ஒரு தங்கச்சிக்காரி கஷ்டப்படுறான், அவனுக்கே அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அண்ணங்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கே அவன் கொடுக்க மாட்டேன். இவனுக்கு நல்ல வசதியா கொடுத்துருக்கான்ல, அதான் சோகத்துன்னு தெரியல அவனுக்கு. இவன் எதை எடுத்து போறதுல இவனுக்கு புரிஞ்சுக்கல. இவன் அண்ணனுக்கு கொடுக்கல, தம்பிக்கு கொடுக்கல, அக்காரிக்கு ஏன் கொடுக்கல? பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒருவன் உதவி செய்வதற்கு முன் வர்றான் அந்த உலகத்துல. நீங்க நினைச்சு பாருங்க, வயோதிக காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் கூட முஸ்லிம்களாக இருந்து என் முதியோர் இல்லத்திற்கு சேர்க்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தை ஒருவன் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவனுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டுமோ அதை கரெக்டா அவனுக்கு சேரலான்னு அர்த்தம். அவன் தவறாக இந்த உலகத்தை விரும்பி விட்டான், தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். வயோதிக காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் கூட முதியோர் இல்லத்துக்கு போறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்? இவங்க பாரம் நினைக்கிறான். உண்மையில பாரமா அது? இவங்க அதிகபட்சமா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவாங்க? ஒரு டம்ளர் அரிசி சாப்பிடுவாங்களா? ஒரு டம்ளர் அரிசி அதை சோறா வடிச்சு கொடுக்க பெரிய கஷ்டமா? அது கொஞ்சோண்டு இடம் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க அப்படியே திண்ணையில படுத்துக்குவாங்கல்ல. அவங்க என்ன எதிர்பார்க்க போறாங்க வயோதிக காலத்துல? இன்னும் சொல்வதாக இருந்தால் வயோதிக காலத்தில் தான் மனிதனுக்கு அரவணைப்பு தேவை. இந்த காலத்துல போய் அவங்க புள்ள இருக்கிறான் பாருங்க, 20 வயசுல இருப்பான், தம்பின்னு ஒண்ணு சொல்லுங்க போதான் அப்படின்னு என்ன அறிவுரை சொன்னாலும் போத்தாண்டுருவான். அதை கேட்க மாட்டான். அவனுக்கு எய்த்து பேசணுங்கிற மனசுல வரும். ஏன்? அவனுக்கு அப்ப அன்பு பாசம் அரவணைப்புலாம் என்னன்னே தெரியாது. கேட்கறத வாங்கி கொடுக்கணும், செய்யறதை தடுக்கப்படாதுன்னு அவனுடைய உள்ளம் அந்த வயசுக்கு சொல்லும். ஆனா எந்த வயசுல ஒரு மனிதனுக்கு அரவணைப்பு தேவைப்படும் தெரியுமா? இந்த மாதிரி 20 வயசுல இருந்தவன் அப்படியே 40, 50, 60, 70 ஆயிட்டான்னு வச்சுங்க, அப்பதான் அவனுக்கு அரவணைப்பு தரும். ஏன்? அவன் பெத்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் ஆகி அப்படியே அதுக்குள்ள புள்ள குட்டியை பெத்திட்டு அப்படி போயிடும். மகன் கல்யாணம் ஆகி அவன் அப்படி போயிடுவா, புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. மனைவியும் கணவனுமாக இருப்பவர்களுக்கு வருமானம் கூட இல்லாதவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்துல பேசுறதுக்கு, ஆறுதலா சொல்றதுக்கு, அரவணைப்பான வார்த்தைகளை சொல்றதுக்கு ஆறு தேவைப்படும். அந்த நேரத்துலதான் மனுஷன் அவங்களை அரவணைக்கணும். அவங்க உள்டாவ புரிஞ்சுக்கலாம். இப்பதான் நமக்கு அவங்க பாரம் நினைக்கணும். எதையும் அவங்க எதிர்பார்க்கல. கொஞ்சோண்டு சோறு படுத்து தூங்குறதுக்கு இடம், அரவணைப்பா பேசுறதுக்கு வார்த்தைகள், பிள்ளைகள், பேரங்கள், இப்படி அவங்க வாழ்ந்து அந்த நேரத்தை நிம்மதியாக கழிக்க வேண்டும் நினைப்பாங்க. ஆனா அது பாரம் கொண்டு போய்
முதியோர் இல்லத்துல விடுறான, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். என்ன உலகத்தை புரிஞ்சுக்கிட்டான்? இஸ்லாம் எவ்வளவு ஒரு வாழ்க்கை நெறி தெரியுமா? அந்த இஸ்லாத்தை நம்ம படிக்கிறோமா? நம்ம பயானா கேட்டு போயிடக்கூடாது. இந்த 1 மணி நேரம் கடந்து அதோட முடிஞ்சு போச்சு நினைச்சிடாங்க. போய் குரானை படிங்க. குரான்ல சொல்லப்படுகிற சட்டங்களும் இறைவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்க மொபைல்ல இருக்கு. அழகா நேரம் கிடைக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் குரானோட தொடர்பில் இருந்து. இஸ்லாம் என்பது வணக்கத்தை சொல்லித் தருகிற மார்க்கம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிப்பது என்பதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தொழுகையை நிறைவேற்றுவதுதான் இஸ்லாத்தை நம்ம பின்பற்றுவது, நோன்பை நிறைவேற்றுவதுதான் இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்பது அமல்களை சொல்லித் தருகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது வாழ்க்கை நெறி, வாழ்வியல் நெறி, பிராக்டிக்கல் மார்க்கம். அது வாழ்ந்து காட்டுவதன் வழியாகத்தான் நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவர்களாவீர்கள். முகமது நபி அவர்களுடைய போதனை நீங்கள் படித்து பாருங்கள், ஹதீஸ்களை எடுத்து படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில 10% தான் இந்த தொழுகை நோன்பை பற்றி பேசியிருப்பாங்க, திக்ர் செய்வதை பற்றி பேசியிருப்பாங்க, குர்ஆன் ஓதுவதை பற்றி பேசியிருப்பாங்க. 90% போதனைகள் என்ன? மனித குலத்திற்கான வாழ்வியல் நெறியைத்தான் ரசூலுல்லாஹ் கண்டுபிடித்தார். மனித குலத்திற்கு பயன் தருகிற வாழ்க்கை, இது எப்படி நகை வெட்டணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், எப்படி மனைவிட்டு நடந்துக்கணும், எப்படி பெற்றோர்கிட்ட நடந்துக்கணும், எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்துக்கணும், எப்படி நீ சொத்தை சம்பாதிக்கணும், எப்படி நீ அதை செலவழிக்கணும், செத்து போயிட்டீங்கன்னா அந்த சொத்தை நீ எப்படி கொடுக்கணும், எப்படி பிறருக்கு நீ உதவி செய்யணும், அல்லாஹ் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்படி நம்ம வாழ்றோமா? இதுதான் தியாகம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம செய்யணும். இப்ப நீங்க அவங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு சிரமத்திற்குரியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை சுமப்பது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னா அந்த தியாகத்தை நீ ஏன் செய்யல? அதான அல்லாஹ் உன்கிட்ட எதிர்பார்க்கிறான். உன் பெற்றோரிடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மனித நேயத்தை கற்றுத்தருகிற மார்க்கம் இஸ்லாம். இறைவனுடைய விசாரணை எப்படி இருக்கு தெரியுமா? மறுமையில அல்லாஹ் என்னவோ மறுமையில உங்களை அமலை கூட்டு அமலை மட்டும் கேட்பான்னு நினைச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் விசாரிப்பான். அல்லாஹ் மறுமை நாளில் தன்னுடைய விசாரணை முறையை பற்றி சொல்லுகிற பொழுது கூட அல்லாஹ் 2ஆ பிரிக்கிறான். விசாரணையை 2ஆ பிரிக்கிறான். அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி வேற, அமல்களுக்குரியது, இறைவனுக்கும் அடியானுக்குமான விஷயங்களை பேசுவான். ஆனா அல்லாஹ் இன்னொன்னு பிரிக்கிறதை எப்படி தெரியுமா சொல்றான்? மனிதனுக்கு மனிதன் தீங்கிழைத்து விட்டான் இந்த உலகத்துல, அவன் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். அவன் தான் மன்னிக்கணும். மறுமையில விசாரணை அல்லாஹ் இப்படி பிரிச்சான். உனக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்கியா, அது குறித்து நீ மன்னிச்சா நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன். இந்த நாள் எந்த நாள்ல? ஜட்ஜ்மெண்ட் பண்ற நாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எல்லா ஓசைகளும் அடங்கி விடுவாங்க. ஒருத்த கூட ஒரு வார்த்தை கூட அந்த நேரத்துல இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எவனும் பேச முடியாது, ஒரு அடி எடுக்க வைக்க முடியாது, ஒரு கேள்வி கேட்க முடியாது. அப்படி அடங்கி போயிருக்கிற, ஓசை அடங்கி போயிருக்கிற அந்த நாளில் மனிதனுக்கு அல்லாஹ் உரிமையை வழங்குகிறான். எப்படிப்பட்ட உரிமை? நீ பெற்ற வார்த்தையில அவனுக்காக வேண்டி 20 வருஷம் நீ சோறு போடுறதையாக தியாகம் பண்ணல, கூட்டத்து பண்ணில, நைட்டுக்குள்ள கண்ணு முழிச்சில, எவ்வளவு உடம்பு சரினாலும் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு நீ வேலை பார்த்தில, இப்படி வளர்த்த பிள்ளை உனக்கு சோறு போடலையா, உனக்கு அவனை நல்லது செய்யலையா, இந்த உரிமை இன்னைக்கு நீ அவனை குறித்து நீ வாழாடுவதற்கான உரிமையை நான் உனக்கு வழங்குகிறேன். நீ மன்னிச்சாதான் நான் அவனை மன்னிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லு. அவனுடைய சொத்தை அபகரித்து விட்டாயா, அவனுடைய சொத்தை மோசடி பண்ணிட்டாயா, நீ மன்னிச்சாதான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் உனக்கு உரிமையை கொடுத்துருவான். இந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணாம நம்மை எப்படிப்பட்ட, இன்னும் சொல்லுவதாக இருந்தால் கூட இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அல்லாஹ் உலகத்துல ஒரு சாதாரணமான வார்த்தையை நம்ம எதை பார்க்கிறோம்? ரொம்ப அற்பமான வார்த்தையா சீன்னு சொல்றதுதானே ஒரு சாதாரண வார்த்தையா வச்சு அப்படின்னு சொல்றது ஒரு அற்பமான வார்த்தை. அதை கூட நீ பெத்தவன்ட்ட சொல்லாதாங்க இஸ்லாம். எப்படி பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல 20 வருஷம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தந்தையுடைய உழைப்பில் கிடைத்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் வேணா நீ சம்பாதிச்சிருக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய். 22 வயசுல நீ 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனா நீ 20 வயசு வரைக்கும் சாப்பிட்டிய, அது யாரு போட்ட சாப்பாடு? உன் தந்தையுடைய உழைப்பில் கிடைத்தது. 20 வருஷம் வரைக்கும் நீ போட்ட ஆடை யாருடையது? உன் தந்தையுடைய உழைப்பில் கிடைத்தது இல்லையா? 20 வருஷம் உனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் உனக்கு ஒரு கூலி தொழிலாளியாக உன்னை சுத்தி சுத்தி வளர்த்தவையவ அம்மா காரியங்கள் தூக்கி விட்டுருவா கீழே இடுப்பே வச்சுக்கோ. ஒரு அடுப்படியில சமைக்கிறப்ப கூட புள்ள தொட்டியில என்ன பண்ணிட்டு இருக்கு, முடிச்சுட்டா இல்லையா, அது முண்டுனுச்சுன்னா அது அடுத்து கீழே விழுந்துடும். என்ன எல்லாமே 2 கண்ணா மாறிக்கும். டைரக்ஷன் 2 சிந்தனையா இருக்கும். புள்ள பக்கம் ஒரு கண்ணு, அடுப்படியில ஒரு கண்ணு.
எங்க போனாலும் பிள்ளைய சுத்தி 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 எது நடக்கிறது என்பது கூட உன்னால் சொல்ல முடியாத நிலையில் இருந்த நீ உனக்கு என்ன நடக்குதுங்கிறத கண்காணிச்சவாவ, நீ எதுக்கு அழுகுறன்னு புரிஞ்சவாவ, பசிக்கு அழுகுறியா, தூக்கத்துக்கு அழுகுறியா, அல்லது உன்னை ஏதாவது கடிச்சு நீ வழியில அழுகுறியா, எதுக்கு அழுகுற அப்படின்னு புரிஞ்சவாவ. அப்படிப்பட்ட தாயை உதாசீனப்படுத்துகிறாயா? இப்படி அல்லாஹ் பார்க்கறான் பாத்தீங்களா? இந்த உலகத்துல நம்ம பாரமா நினைக்கிறோம், ஆனா அவர்களிடத்தில் தியாகம், அவர்களிடத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு நம்ம நடந்துக்க வேண்டிய நேரம் அது. அப்படி நம்ம தவறிவிட்டால் அது மறுமையில குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம். அந்த தியாகம் செய்யணும். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நமக்காக தியாகம் செஞ்சவங்க நீங்க யாராவது பட்டியலிட வேண்டும். நமக்காக இப்படி சுய பரிசோதனை பண்ணுங்க. நமக்காக இந்த உலகத்துல யார் தியாகம் செஞ்சவங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்க மனைவியை விட உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்காக தியாகம் செய்தது. புரிகிறதா? உங்க மனைவி, நீங்கள் உங்களுடைய பலத்தை கரங்களால் அள்ளியிருக்காத உங்க மனைவி. ஆனால் நீங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது உங்களுடைய பலத்தை ஒரு முறை அல்ல பல முறை அள்ளியவள் உங்களுடைய தாய். நீங்கள் சிறுநீர் கழிக்கிற பொழுது மடியில அட்டக்காரர் வச்சிருப்பாரு தூக்கி, அப்பதான் வேலையில வருவாரு, டமான் நீங்க ஓடி சிறுநீரை கழிச்சிருவீங்க. குளிச்சுட்டு வந்து அப்படியே படுப்பாரு, படுத்து கொஞ்ச நேரத்துல அப்படி நெஞ்சில தூக்கி வந்து டமான் நீங்க சிறுநீர் கழிச்சிருவீங்க, பாத்ரூம் போயிடுவீங்க. என் பிள்ளை மூத்திரம் நீக்கிட்டான், அவன் குடி குடி, எந்த ஹோமும் இல்லாம திரும்பி போய் குடிப்பான், திரும்பி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வருவான். இப்படி தியாகம் செய்த அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை இந்த உலகத்தை அலட்சியமாக பாரமாக நீ கருதுகிறாயா? என்ன இஸ்லாத்தை பின்பற்றி எவ்வளவு அற்புதமான மார்க்கம், வாழ்வியல் நெறிக்கான மார்க்கம் இது. நீ வாழ்ந்து காட்டுவதின் வழியாகத்தான் இஸ்லாத்தை நீ பின்பற்றுகிறாய். நம்பிக்கை இல்ல, நான் பெற்றோர்களுக்கு பணிவிடை செஞ்ச நல்ல செஞ்சியா வாழ்ந்தியா அப்படி பார்க்கறாங்க. நீ அல்லாஹ்வுக்கு செய்யறதுங்கிற என்ன நம்ம நினைச்சுக்கணும். அல்லாஹ்வுக்கு செய்யறதுனா தொழுவது, அது மட்டுமா? தொழுவது இறைவனுக்காக தான். அல்லாஹ் இதை மட்டும் தான் நமக்கு கற்றுத் தந்தானா? இறைவனுக்கு செய்கிற உதவி என்பது எது தெரியுமா? அல்லாஹ் மறுமை நாள்ல இதெல்லாம் ஒரு கேள்வியா வைக்கிறாங்க, சும்மா இல்ல. அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியா வைக்கிறான். இப்ப நான் தாயித்திருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தியா? நான் பசித்திருந்தேன், எனக்கு உணவளித்தாயா? நான் நோயாளியாக இருந்தபோது எனக்கு நீ நலம் விசாரித்தாயா என்று அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு அடியானிடத்தில் கேட்கிறான். இப்படி அல்லாஹ்வுக்கு பசிக்கும். அப்படி கேட்பான் அல்லாஹ். மனிதன் எப்படி அல்லாஹ்வுக்கு தாகம் ஏற்படும், எப்படி அல்லாஹ்வுக்கு நோய் ஏற்படும்? நீ பசிக்குதுன்னா நான் உனக்கு செஞ்சிருக்க மாட்டேனா? நீ தாகம் எடுக்குதுன்னா உனக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேனா இறைவா என்று மனிதன் நாளை மறுமையில இறைவனிடத்தில் இதே மாதிரி பேசுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா? இதோ இவன் தாயித்திருந்தானே, இவனுக்கு நீ நீர் புகட்டி இருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய். இதோ இவன் நோயாளியாக இருந்தானே, அவனுக்கு நீ நலம் விசாரித்திருந்தால் அங்கே என்னை நீ காண்பிப்பாய். எனக்கு நலம் விசாரித்த மாதிரி பசித்திருந்த இவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அது எனக்கு நீ உணவளிச்ச மாதிரி எங்க பார்த்திருப்ப நீ அங்கே. அல்லாஹ் சொல்றான். என்ன? மனிதர்களுக்கு செய்கிற உதவிதான் இறைவனுக்கு செய்கிற உதவி. நீ தொழுகிறப்ப காசை போட்டுட்டு போறதில்லை. அடுத்த மனிதர்களுக்கு செய்கிற எல்லா உதவியும் தனக்கு செய்ததாக இறைவன் பார்க்கிறான். அப்ப உங்க அத்தா அம்மாவுக்கு செய்யற உதவியை அவன் எப்படி பார்ப்பான்? கூட பிறந்தவங்களுக்கு செஞ்ச உதவி எப்படி பார்ப்பான்? இதெல்லாம் மார்க்கங்க. தொழுகை, நோன்பு போன்ற அமல்களை செய்வது மட்டும் பொய் சொல்லாம வாழ்ந்தது மார்க்கம். வட்டி வாங்காம வாழ்ந்தது மார்க்கம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்காமல் வாழ்வது மார்க்கம். ஹலால் முறையில் பொருளாதாரத்தை ஈட்டுவது மார்க்கம். மனைவி இடத்திலே, தாய் தந்தையரிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே அன்பு கொள்வது மார்க்கம். புரிந்து கொள்ளுங்கள், அதான் மார்க்கப்படி நடக்கலாம். இந்த வழிமுறை இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கிறதா? பொண்டாட்டிய தூங்கி எந்திரிச்சவன திட்டிட்டு அடுத்த வேலை பார்க்கறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? தூங்கி எந்திரிக்கும் பொழுது மகளை திட்டக்கூடியவன், தூங்கி எழும் பொழுது தன்னுடைய பிள்ளையை திட்டக்கூடியவன் எத்தனை பேர் இருக்கிறான்? அவனுடைய நலத்தை குறித்து விசாரிப்பவன், கவலைப்படுபவன் இருக்கிறானா? இதெல்லாம் மறுமையில் அல்ல விசாரிக்க மாட்டானா? உங்களுடைய டோட்டல் வாழ்க்கை விசாரிக்கப்படுகிற இடம் தானே அது. அந்த நாள்ல உன்னுடைய மனைவியிடம் இப்ப வேணா மனைவியை பத்தி நீ வேற மாதிரி புரிஞ்சிருப்ப. எப்படி? என் மனைவியை நான் அடிப்பேன், என் மனைவியை நான் திட்டுவேன், நான் எப்படி வேணாலும் என் மனைவிட்ட நடந்துக்குவேன். எவன் கேட்க முடியும் நீ நினைக்கலாம், திட்டா எவன் கேட்பான் அப்படி நீ நினைக்கலாம். உன்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டாலும் கூட அங்க விசாரிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அணு அளவு தீமை செய்தவன் அதை அடைந்து கொள்வான், தீமை செஞ்சவன் அணு அளவு தான் தீமை. நீ அணு அளவு தீமை செஞ்சாலும் அதை அடைஞ்சுக்குவான். அணு அளவு நன்மை செய்தவன் அதை அடைந்து கொள்வான் என்றால் இறைவனுடைய விசாரணை முறை எப்படி இருக்கிறது என்று புரிகிறது அவங்களுக்கு. இந்த இதை வச்சு அல்லாஹ் கொடுத்துருவான்னு நினைச்சாருங்க. அல்லாஹ் அதை கூட மறந்துட மாட்டேன். அணு அளவு தான் நன்மை செஞ்ச இதெல்லாம் ஒரு நன்மை அப்படா
இதுக்கெல்லாம நான் கூலி தருது அப்படி நல்லா விட்டுற மாட்டான். இதுக்கும் கூலி தான். அணுகளவு செஞ்சு கெடுத்து அணுகளவு தீமை அவன் பாதிச்சுட்டான். இந்த தீமைக்கு தண்டனை போகும். அவன் நியாய தீர்ப்பினாலின் அதிபதியாக இருக்கிறான். அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாத தீர்ப்பை வழங்குபவன் அல்லாஹ். புரிந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளம் திருப்தி அடைகிற நீதியை இந்த உலகத்தில் எவனாலும் வழங்க முடியாது. இந்த உலகத்துல முழுமையான நீதி யாராவது வழங்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, வழங்கவே முடியாது. இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனிதநேய மார்க்கம் இது. எல்லாவற்றிலும் அர்ப்பணிப்பு தியாகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் இஸ்லாம் கரெக்டா கடைபிடிச்சாங்க. முழுமையான நீதியை இந்த உலகத்தில் எவனாலுமே வழங்க முடியாது. இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் கூட அங்க கூட முழுமையான நீதியை வழங்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் சிலர் வருவார்கள், நியாயம் கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நான் தீர்ப்பளிப்பேன். எப்படி தீர்ப்பளிப்பேன் தெரியுமா? யார் அவருடைய வாத திறமையால் தன்னுடைய விஷயங்களை எடுத்து வைக்கிறாரோ அதை வைத்து தான் நான் தீர்ப்பளிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் மறைஞ்சிட்டுலாம் அவங்க அநீதியான தீர்ப்போல அளிக்கிறது இல்லை. தெரிஞ்சு அநீதியான தீர்ப்போல வழங்குறது இல்லை. வாதிடும் பொழுது புரிந்து கொள்கிறார்கள், இவன் தான் கரெக்ட், இவன் பக்கம் நியாயம் இருக்கு, இவன் பக்கம் நியாயம் இல்லை. அப்ப நியாயம் இருக்கிற பக்கம் நியாயத்தை சொல்றோம். அப்படி வாதிடு வைத்து வழங்கி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப வாதிடுற ஒருத்தன் உண்மை இருக்கு, அவனுக்கு வாதிட தெரியல. அப்ப எப்படி புரிஞ்சுக்குவாங்க? மக்கள் எல்லாரும் அப்படித்தானே புரிஞ்சுக்குவாங்க. வாதிட தெரியலன்னா அவன் சொல்றதை வச்சு தான் நம்ம தீர்ப்பளிப்போம். ரசூலுல்லாஹ் ஒன்றும் பெரிய பழக்கம் கிடையாது. உள்ள போய் பார்த்து தீர்ப்பளிக்கிறார்கள் இல்ல, மனிதர்கள் தானே அவங்களும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் மறுமை நாள் எப்படி தெரியுமா? எந்த ஒருவனுக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கும் அவனுடைய பாதிப்பை எடுத்து சொல்வதற்கு எவனும் தேவை. இந்த உலகத்துல எப்படி பஞ்சாயத்து நடக்குது? ஜமாத்துல ஒரு வழக்கு வந்தா இவரை கூப்பிடுவாங்க. ஏன் இவர் வந்தாதான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவார். எனக்கு சொல்ல தெரியாதுங்க, இவர் வந்தாதான் கரெக்டா சொல்லுவார். என்ன பத்தி எல்லாம் தெரியும், இருக்கு எல்லா செய்தியும் தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஏன்? நான் சொல்வதை இவர்கள் புரிந்து கொள்வார்களா? நான் சொல்றேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா எனக்கு தான் தெரியும், வேதனையும் வலியும். அதை இவன் புரிஞ்சுக்குவானா? புரிஞ்சுக்க மாட்டான். இவன் சொன்னாங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவான். அப்படி நினைச்சது கூப்பிடுறோம். அங்க என்ன, நான் சொல்வதை இறைவன் புரிந்து கொள்வானா? என்னுடைய பாதிப்பு அவனுக்கு தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. இவன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இவன் சொல்லாமலே இறைவன் புரிந்து கொள்வான். அப்படி புரிந்து கொள்கிற அந்த நிலையில் பாதிக்கப்பட்டவுடைய உள்ளம் குளிர்ச்சி அடைகிற வகையில், பாதிக்கப்பட்டவுடைய உள்ளம் நிம்மதி அடைகிற வகையில் முழுமையான நீதியை இறைவன் அங்கே வழங்குவான். முழுமையான நீதி எங்க கிடைக்கும்? மறுமை நாளில் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு நாளை நம்ம சந்திக்க போறோம்னா இந்த உலகத்துல இந்த தியாகங்கள் எல்லாம் நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர். அது என்ன பெரிய தியாகம் இந்த உலகத்துல நம்ம செஞ்சுட்டோம். நம்ம வேணா அடைஞ்சிடலாம், அதனால அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம். நீங்க பெரிய பெரிய நோட்டு புக்க மாதிரி நீங்க அடுக்கி வச்சிருப்பீங்க, பீரோல அடுக்கி வச்சிருக்க மாதிரி அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு நம்ம நினைச்சு வச்சிருப்போம். நீங்க ஒரு கணம் நினைச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த மார்க்கம்னா என்ன? எல்லாமே உள்ளடக்கியதை. நம்ம போய் சொல்லாம இருக்கிறது, உண்மை பேசுறது, அடுத்தோடைய சொத்தை அபகரிக்காமல் எல்லாமே மார்க்கம். இந்த மார்க்க சிந்தனையை, இந்த மார்க்க கருத்தை, சரியான வழிகாட்டுதலை, நெறியை, இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக, அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னதற்காக அல்லது எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சகாபாக்கள் செய்த தியாகத்தோடு நம்மளோட ஒப்பிட்டு பாருங்க. நம்ம பெரிய தியாகம் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன தியாகம் பண்ணோம் அந்த உலகத்துல இஸ்லாத்துக்காக? நம்ம என்ன ஊரை விட்டு யாராவது அடிச்சு வரட்டாங்க நம்மள? நான் என்னோட சொந்த ஊர் எது தெரியுமா? என் சொந்த ஊர் நெல்லைங்க. ஏப்பா இங்க வந்த? ஆள முடியாதுங்க, அடிச்சு வரத்திட்டானுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? பிறந்தது இந்த ஊர் தான், வளர்ந்தது இந்த ஊர் தான், பரம்பரை இருந்துட்டு இருக்கோம். யாரும் அப்படி ஊரை விட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி அடித்து துரத்தப்படவில்லை. ஹிஜ்ரத் செஞ்சுட்டு யாரும் வரல. இஸ்லாத்தை சொன்னதற்காக, பின்பற்றியதற்காக, எடுத்துரைத்ததற்காக வேண்டி யாரும் நம்முடைய குடும்பத்தில் கொலை செய்யப்படவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்தில் எத்தனை பேர் தன்னுடைய உயிர்களை இழந்தார்கள், குடும்பத்தாருடைய உயிரை. அப்படி ஏதாவது தியாகம் ஒரு தியாகமும் செய்யவில்லை. நம்ம இந்த இஸ்லாத்தை மக்களிடத்துல எடுத்து சொல்வதற்காக வேண்டி எந்த தியாகத்தையும் செய்யாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்? மறுமை நாள் என்பது அப்படிப்பட்டது. அந்த விசாரணை வேற மாதிரியா இருக்கும். அந்த நல்லறத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்? நல்ல நன்மை வழங்குறதுல கூட இப்படி வழங்குறாங்க. நமக்கு எதுனா நீ சொர்க்கம் போகணுங்கிறதுக்கான வாய்ப்பை தான் நமக்கு தந்திருக்கோம், சும்மா கிடையாது. நம்ம சேர்த்திருக்கிற நீங்க மறுமை விசாரணையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னு நம்ம முடிவு பண்ணணும். நம்மளாம் பத்தாது இதெல்லாம் மறுமை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மறுமை நாளை விசாரிக்கிற அந்த நேரத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவராக வந்து இறைவனிடத்திலே வழக்காடி கொண்டே இருப்பார்கள். இறைவா, எனக்கு ஒரு அநீதி வச்சுட்டான், இவன் அப்படியே என்னப்பா நீதி, இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நான் சொல்லிட்டான், இந்த மாதிரி என்ன பேசிட்டான், என்னென்ன மாதிரி இவன் பண்ணிட்டான் அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து முறையிடுவார்கள். ரசூல் அதை சொல்றாங்க, ஊமையா சொல்கிறார்கள். திவாலான முப்ளிஸ், திவாலானவன் யாரு தெரியுமா? யார் திவாலானவன்? நம்ம சொல்லுவோம் சொத்தை இழந்தவன், முதலீடு போட்டு கடை வச்சான், ஒண்ணுமே முதலீடு இல்லாம வந்துட்டான் நடுத்தருவுக்கு, இவன் திவாலானவன். இல்லைன்னா அவன் சொத்தை கொண்டு போய் ஒருத்தன் கொடுத்தான் பார்த்துக்கனே, அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான், இவன் திவாலா ஆகிட்டான். இப்படி ஒரு கம்பெனியில லாபம் கிடைக்கணும் கொண்டு போய் பணத்தை போட்டான், அவன் எடுத்துட்டு ஓடிட்டான், இவன் திவாலானவன். இப்படி புரிஞ்சு வச்சோம் நம்ம திவாலானவன்ட்டு. நான் ரசூலா மறுமையில் திவாலானவன் யார்? முப்ளிஸ் யார்? யார் தெரியுமா? நிறைய மலை மாதிரி நன்மையோட வருவான். நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம். நம்ம பயங்கரமான நன்மை, எல்லாருமே எனக்கு வந்து அப்படி இப்படி இவ்வளவு செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கற்பனை போட்ட. அப்படி மனுஷன் வருவான், பெரிய மலையளவான நன்மைகளோடு வருவான். அவன் இறைவனிடத்தில் நிறுத்தப்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதராக வந்து இறைவனிடத்தில் முறையிடுவார்கள் அவனை குறித்து. இறைவன் அவனுக்கு தீர்ப்பளிக்கிறப்ப பாதிக்கப்பட்டவனுக்கு இவனுடைய நன்மைகளை பாதிப்புக்கு தக்கவாறு அல்லாஹ் என்ன செஞ்சுவான், அதை கொடுத்துக்கிட்டே. ஒரு கட்டத்துல நன்மையெல்லாம் இல்லாம போயிடும், மீண்டும் மனிதர்கள் வருவார்கள். அப்ப அவனுடைய பாதிப்புக்கு தக்கவாறு பாதிக்கப்பட்டவனுடைய தீமையை எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுக்கு வழங்கப்பட்டு விடும். இப்ப நன்மையின் எடையை விட தீமை எடை கனத்து நரகத்திற்கு சென்று விடுவான். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இந்த உலகத்துல நம்ம இங்க சேர்க்கிற நன்மை எல்லாம் வந்து பெருசா மறுமையில நம்ம நிக்க நினைக்கிறோம். நம்ம எவ்வளவு நம்ம எதையாவது தீமை செஞ்சுட்டு இருக்கோம். கொண்டாடி நாளைக்கு வழங்கப்பட மாட்டாளா? இங்க வேணா பேசலாம், ஐயம்மா ஒரு அடி அடிச்சாரு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு, அதுவே 3 நாளைக்கு காது கேட்கல, தலை சுத்திட்டு இருக்கு. ஏன் அடிச்சா நான் திருப்பி கேட்டேன்னு வச்சுக்க, இன்னும் 2 அடி அடிச்சான் அந்த எவன் போய் வெட்டில படுக்கிறது? நடக்க முடியாது. அதனால நான் கேட்கறது இப்படிதான் பல வருஷம் ஓடிட்டு இருக்கு. என்ன தம்பி அப்படின்னு நான் கேட்டா அதுக்கே ஒரு 2 முறை பிறந்தான். என்ன தம்பின்னு கேட்டா நான் அதை அறைய விட்ட தாங்க முடியுமா, அமைதியா இருந்ததுப்பா, ஏதோ இருக்கிற வரைக்கும். இப்படி மனிதர்கள் உள்ளத்தில் நாம் தீங்கிழைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறார்களே, அவருடைய உள்ளத்துல நம்மை அவர்கள் துன்பம் செய்கிற மனிதனா நினைக்கிறாங்களே, நம்முடைய துன்பம் நாம் பேசுகிற நடவடிக்கை அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் மறுமையில அல்லாஹ் நம்மை நிறுத்த மாட்டான மனுஷன். ஏன் மறுமையினால என்ன, அங்க உறவு இருக்க போதா? அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுகிறான்னு தெரிகிறதா? மறுமை நாளை பற்றி எந்த உறவும் பயனளிக்காது, எந்த உறவும் கிடையாது. நண்பன் பேசிக்க மாட்டான். தாயும் தந்தையும், தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டு விரண்டோடுகிற நாள், தந்தை தன்னுடைய பிள்ளையை விட்டு விரண்டோடுகிற நாள், பிள்ளை தனது தாய் தந்தையை குடும்பத்தை விட்டு விரண்டோடுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அப்ப அவன் தன்னுடைய நிலையை தானே பார்க்கிறான். மனுஷன் எப்படி மாறான் பாருங்க. இந்த உலகத்துல மார்க்க விஷயங்களை மீறுவதற்கு உறவை தானே வைக்கிறான். மார்க்க விஷயத்தை மீறுறதுக்கு எதை காரணம் வைக்கிறான்? உறவு காரணமா வைப்பா, இல்லைன்னா பொருளாதாரத்தை காரணமா? உறவுல மாமா சொன்னாரு, மச்சான் சொன்னாங்க, அண்ணன் சொல்லிச்சு, தம்பி சொல்லிச்சு, அத்தா சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, அதனால இந்த வரம்பை நான் மீறுறேன், இல்லைன்னா என்னால முடியாதுங்க, கோச்சுக்குவாங்க, உறவு பகைச்சிக்க முடியாதுங்கிறத மார்க்கத்தை மீறதுக்கு உறவு வைக்கிறான். ஆனா மறுமையில் எப்படி தெரியுமா இருக்குது? உள்டாவா இருக்கு. அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு, நரகத்தில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய பொருளாதாரத்தையும் அல்லாட்ட ஒப்படைப்பான். மனுஷன் என்ன விட்டு எதுக்கு விட்டு? என்னுடைய தாய் தந்தைய நரகத்துல போட்டு மனுஷன் சொல்லுவோம். என்னுடைய மனைவியை, பிள்ளையை, என்னுடைய உறவுகளை, என்னுடைய சகோதரர்களை, என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்க, நரகத்துல போடு. என்ன விட்டுருக்கிறான் மனுஷன்? அப்ப நரகத்தில் போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய உறவுகளே ஒருத்தன் கொடுப்பதற்கு முன்வருகிறான் என்றால், மனைவி வழக்காட மாட்டாளா மறுமையில? தாய் தந்தையர்கள் வழக்காட மாட்டார்களா மறுமையில? சகோதரர்கள் வழக்காட மாட்டார்களா? உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் யாரையெல்லாம் பாதிப்புக்கு உட்படுத்துகிறீர்களோ அவர்களெல்லாம் நாளை மறுமையில வழக்காட மாட்டார்களா? அப்ப நன்மையில நிக்குமாங்க? அவ என்ன நம்ம நன்மையை சேர்த்து வச்சிருக்கோம் அந்த உலகத்துல? எல்லாம் கரைஞ்சு போயிடும். அப்படி கரைந்து விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு அமலை சொல்லி தருகிறார். என்ன அமல் தெரியுமா? ஒரு முறை தான் இந்த உலகத்துல நம்ம பிறக்க போறோம், திரும்பியெல்லாம் நம்ம பிறக்க போறது இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? நீ இந்த உலகத்தில் 100 முறை பிறந்தால் எவ்வளவு நன்மை சம்பாதிச்சிருப்பியோ, இந்த உலகத்துல 1000 முறை பிறந்து மரணிச்சுட்டா எவ்வளவு நன்மை சம்பாதிச்சிருப்பியோ, அது மாதிரி ஒரு அமலை சொல்லித்தரேன், செஞ்சுக்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு முறை பிறந்து நீங்க மௌத்தா போனோம்னா எத்தனை வருஷம் நீங்க இந்த உலகத்துல அமல் செஞ்சிருப்பீங்க? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 வருஷம்.
இந்த 30 வருஷம் 40 வருஷம் அமலோட போய் வந்து நிக்க போறோம். அப்படி நிக்க போறீங்கன்னா 100 வாட்டி பிறந்துட்டீங்க. இப்ப 100 வாட்டி பிறந்து 100 வாட்டி வாழ்ந்து 100 வாட்டி மூத்தா போயிட்டீங்கன்னா இப்ப எத்தனை வருஷம் நன்மையோட போய் வந்து நிப்பான்? 40 வருஷம் 300 வருஷம் நன்மையோட போய் நிப்பான். 100னா 3000 4000 வருஷம் 4000 வருஷம் 3000 வருஷம் நன்மையோட போய் வந்து நிப்பான்னு 100 வருஷத்துக்கு பிறந்து இறந்தார். அப்படி போய் நீங்க நிக்க போறீங்க. அப்படி போய் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துகிறான். எப்படி ஏற்படுத்துகிறான்? மல்டி நன்மைங்கிறாங்க ரசூல். ஒரு நன்மையான காரியத்தை ஒரு மனிதனை நீங்கள் செய்ய தூண்டிவிட்டால் அதில் உங்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்கு அந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நம்ம செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்துல வாழ்றோமா? ஒரு தரிகாவாதியை போய் பார்த்து, ஒரு சிறுக்கை வைக்கக்கூடியவனை போய் பார்த்து, அல்லது தொழுகையற்றவனாக இருக்கிறவனை போய் பார்த்து, இஸ்லாத்தை கடைபிடிக்காதவனாக இருப்பவனை போய் பார்த்து அவனிடத்துல போய் நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாறி இருக்கும். அவன் பின்பற்ற துவங்கினால் அவன் செய்கிற அத்தனை அமல்களில் நமக்கு பங்கு கிடைக்குதுல்ல. நம்ம ஒரு வாட்டி தான் பிறந்தோம், ஆனா நான் ஒரு முறை பிறந்தவன் இல்லை, இப்ப 2வது வாட்டி பிறந்துட்டேன். ஏன்? அவன் செய்யற அமல் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். நான் தான் அவனை இஸ்லாத்தை கொண்டு வந்தேன். நான் தான் முஸ்லீமா இருந்தான், தர்காவுக்கு போயிட்டு இருந்தான், இணை வைக்காதரான்னு சொல்லி அவனை ஏகத்துவத்துல நான் தான் கொண்டு வந்து விட்டேன். இன்னைக்கு அமல் செய்யறான். அவன் செய்யற அமல்ல எனக்கு நன்மை இருக்கு, அவன் புட்டாக்கி செய்யற நன்மையில எனக்கு அமல் இருக்குது, நன்மை இருக்குது. அவன் பிள்ளைங்க செய்யற அமல்ல எனக்கு நன்மை இருக்குது, அவன் சந்ததி செய்யற நன்மையெல்லாம் எனக்கு நன்மை இருக்குது. இவனுக்கு அவனுக்கு இவனுக்கு நீங்க பாட்டுக்கு இதை எடுத்து கொண்டு போய் வச்சீங்கன்னா எத்தனை மனிதர்கள் செய்கிற நன்மையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்ல. இது அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இது செஞ்சமா? ஏன்னா மறுமையில நன்மை எப்படி போகணுங்கிற ரசூலா சொன்னாங்க. அப்ப இந்த நிமிடம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கான காரணம் என்றால் மறுமையின் மீதான அலட்சியமான பார்வை. மரணம் எப்ப வேணாலும் வந்துடும். மரணம் எப்ப எந்த நொடி வேண்டுமானாலும் வந்துவிடும். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாதப்ப இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிற மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதுல எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும், எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை 3 காரியங்கள் தான் பின்தொடர்கிறது. என்ன பின்தொடர்கிறது? அவனுடைய வசதிகள், அவனுடைய பொருளாதாரம் பின்தொடரும், அது பாதியில் திரும்பிவிடும். அவனுடைய உறவுகள் பின்தொடரும், அது பாதியில் திரும்பிவிடும். இப்படிதான் நமக்கும் அவன் சேர்த்து வைத்த அமல்கள் மட்டும்தான் அவனோடு வரும்னு ரசூலா சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய எந்த நல்லறத்திற்கும் இறைவன் பரிசு தருவான். இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு இறைவன் பரிசு தருவான். இறையச்சத்தோடு இருக்கும் பொழுது அதற்கு இறைவன் பரிசு தருவான். மார்க்கத்திற்காக வேண்டி நாம் மக்களை அழைக்கிற அந்த விஷயங்களில் இழப்புகள் ஏற்பட்டு விடும் என்று நாம அஞ்சி ஒடுக்கி விடாமல் மார்க்கத்திற்காக வேண்டி நாம் அர்ப்பணித்து இந்த உலகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற இந்த அமல்களுக்கு மல்டி நன்மைகளாக நமக்கு தரப்படும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஏகத்துவவாதியாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவே தர்கா பிரச்சாரம் பண்ண முடியுமா? தர்காவே இருக்காது, ஏகத்துவவாதி எல்லாருமே மாறிட்டாங்க. அப்படி ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அப்ப தர்கா பிரச்சாரம் பண்ண முடியாது. சிறுக்க பத்தி நீங்க பெருசா பேச முடியாது அப்ப. ஆனா இப்ப சிறுக்க பத்தி பேசணும், இப்ப தர்கா பத்தி பேசணும். இன்னைக்கு இந்த மாதிரியான யாருமே தர்காவுக்கு போகாத ஒரு சமூகம் உருவாயிருக்க. அது எப்படி உருவான தெரியுமா? அது ஒரு 2000ல ஒரு லிஸ்ட் சொல்லுவோம். அப்ப இன்னவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க, அடி உதையெல்லாம் வாங்கி. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறான, அவன் செஞ்ச நன்மைகள் அங்க உங்களுக்கு பங்கு. அப்ப இந்த வாய்ப்பு உங்களுக்கு இங்க வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க 100 வருஷம் கழிச்சு பிறந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க சிறுக்குனா என்னன்னு தெரியாத காலத்துல தான் வாழ்வீங்க, தர்கானா என்னன்னு தெரியாத காலத்துல தான் வாழ்வீங்க. இளவு தர்கா இருந்துச்சான், பள்ளிவாசலே பக்கத்திலே இறந்தவங்களை அடக்கம் பண்ணி வணங்கிக்கிட்டு இருந்தாங்களா, பாத்தியா ஓதிக்கிட்டு இருந்தாங்களா, ரசூலாவை பின்பற்றலையா, இமாம்கள் மனிதர்களை பின்பற்றினாங்க. அப்படியாம்மா அப்படின்னு கேட்கிற மனுஷனா இருந்திருப்பீங்க. தீமையை தடுக்கிற மனுஷனா நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ பொறுத்த வச்சுக்கலாம் அவங்களை புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். சுதந்திர போராட்டத்துல நம்ம பங்கெடுக்கும் நம்ம நினைக்கிறோம், பெரிய நாட்டுக்காக போராடும் நம்ம நினைக்கிறோம். இப்போ பிறந்தா நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா? இப்ப வெள்ளக்கார ஆட்சி இருக்கிற காலத்துல பிறந்தா தானே நம்மளால சண்டை போட முடியும், போராட முடியும், ஜெயிலுக்கு போக முடியும், நாட்டுக்காக நம்ம நல்லது பண்றோம்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க முடியும், வெள்ளக்காரனை ஏற்றிருக்க முடியும். இப்ப பிறந்துட்டோம், இப்ப வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு. இப்ப முடியுமா? அது முடியாது. வரலாறு தான் படிக்கணும். அப்ப மக்களை சீர்திருத்துவதற்கான, நன்மையை கொள்ளையடிப்பதற்கான, மல்டி நன்மைகளை பெறுவதற்கான, நிறைய தியாகம் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் இந்த உயிரை நீட்டித்திருப்பதின் வழியாக. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்கி நம்ம பணி செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் மாற வேண்டும். அதுதான் மறுமைக்கான வெற்றியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ் எல்லா வகையிலும் நம்முடைய அமல்களை
சீராக்கி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் நம்முடைய நல்லர்களுக்கு மறுமையிலே கூலி தரக்கூடியவனாகவும் இந்த உலகத்தில் ஏகத்துவத்தின்பால் நன்மையின்பால் அழைக்கக்கூடிய மக்களாகவும் உங்களையும்